டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இது தொடர்பாக அதிமுக மற்றும் பாஜக முன்வைத்துள்ள கேள்விகளை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான திட்டக்குழுவிற்கு மாற்றாக கடந்த 2015ஆம் ஆண்டு நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆண்டுதோறும் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் கலந்து கொள்வார்கள். இதில் கடந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் ஆந்திரா மற்றும் பீகாரை தவிர வேறு மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை என கூறி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்நிலையில் வரும் சனிக்கிழமை டெல்லியில் நடைபெறவுள்ள 9வது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதனை விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான அமலாக்கத்துறை சோதனைகளை சுட்டிக்காட்டி வெள்ளை கொடிக்கு வேலை வந்து விட்டதோ என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்தவே டெல்லி செல்வதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்துச் சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரெய்டில் எடப்பாடி பழனிசாமி வெள்ளைக்கொடி ஏந்தச் சென்றதாகவும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். கருப்பு சிவப்பு கொடியை ஏந்தும் கையில் எந்நாளும் உரிமை கொடியை மட்டுமே ஏந்துவேன் என்று குறிப்பிட்டுள்ள மு.க.ஸ்டாலின், கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எல்லா மடைமாற்று பேச்சுக்களுக்கும் தான் பதிலளிக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என வீரவசனம் பேசிவிட்டு முந்தைய 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டங்களை புறக்கணித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மட்டும் அதில் கலந்து கொள்வதற்கான காரணம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். இதேபோன்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், நிதி ஆயோக் கூட்டத்தை இதுவரை புறக்கணித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அதில் கலந்து கொள்வதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி ஆயோக் நிகழ்ச்சியை இதுவரை புறக்கணித்து வந்த தமிழக முதல்வர் இப்போது ஏன் செல்கிறார்? இந்த மாற்றம் எதனால் நடந்தது? அந்த கேள்விதான் இப்ப எல்லாரோட மனசுல இருக்கு. ஒன்று, அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், மத்திய அரசு கடந்த 4 வருடங்களாக தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிதி கொடுத்திருக்கிறது. இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்வது தமிழ்நாட்டு அரசியலில் தற்பொழுது விவாத பொருளாக மாறியுள்ளது.